பிள்ளை இல்லைன்னு சொன்னா என்ன ஆண்டு மடிந்து நம்ம மரணமாகி போகும்போது என்னய்யா ஆத்தாங்கரையிலே நம்ம அங்கத்தை கரைக்க போராட்டம் வரும். குளத்தாங்கரையிலே நம்மள கொடை எடுத்து உடைக்கிறதுக்கு நமக்கு போராட்டம் வரும். ஆமா நமக்குன்னு பிள்ளை இருந்தா அவக்குன்னு வந்து அந்த பிள்ளை உதவி பண்ணும். ஆமையா அப்படி தான் பெத்த திருமகன் இருப்பானையானா தனக்கு செய்யக்கூடிய ஈமக்கிரியை அத்தனையும் செய்வான். ஆமா தான் பெத்த திருமகன் இல்லைன்னு வைங்க, தான் பெத்த திருமகன் இல்லைன்னு சொன்னா சொந்த பெரியப்பா மகனா இருக்கும். சொந்தக்காரங்களை கூப்பிட்டு அப்ப அவருக்குன்னு ஒரு பிள்ளை இல்ல 12 வருடமா அவருக்குன்னு பிள்ளை இல்லாம இன்னைக்கு மாண்டு மடிந்துட்டாரு. ஆனாலும் உங்க சித்தப்பா உங்களை தாண்டா பெத்த பிள்ளையா நினைச்சு வளர்த்து உங்களுக்கு வேண்டிய சீராட்டெல்லாம் செய்தார். ஆனாலும் உங்க பெரியப்பா உங்க சித்தப்பா உங்களை தாண்டா பிள்ளையா நினைச்சு வளர்த்து வேணும்ங்கிறது செஞ்சாரு. இன்னைக்கு அவருக்குன்னு ஒரு பிள்ளை இல்ல மாண்டு மடிந்துட்டாரு. அதனால நீங்க வந்து செய்யக்கூடிய காரியத்தை செய்யுங்க. அப்படின்னா காசு பணம் இருந்ததுன்னு சொன்னா 4வது வீட்டு சொக்காரனா இருந்தாலும் நான் தாமல கொல்லி வைப்போம்னு முன்னால வந்து நிப்பான். அப்ப காசு பணம் இல்லைன்னு வைங்க, சொந்த பெரியப்பா மகனா இருந்தாலும் சரி வந்து கொல்லி வைக்க உங்க கைய வைங்கடான்னா சொல்லுவான். எப்படி நான் எங்க அப்பனுக்கே கொல்லி வைக்கலையா, ஏனோ அவனே கட்டின வீட்டுக்கு வெள்ளை அடிக்காம போயிட்டான் பாவி. எங்க அப்பனுக்கே கொல்லி வைக்கல, இவனுக்கா நான் கொல்லி வைக்க போறேன். சித்தப்பனாவது செத்தப்பனாவது தூக்குங்க என் சவத்தை, தூக்கு அப்படிம்பா. அப்போ என்ன பணத்துக்குத்தான் மதிப்பு குணத்துக்கு இல்லை மன்னா. பணம் பந்தியில குணம் குப்பையில இருக்கான். பணம் இருந்தா தான் 4 பேர் வருவாங்க. குணத்துக்கு பயந்து யாரும் நம்ம கிட்ட இன்னைக்கு பழக மாட்டாங்க. என்கிட்ட நல்ல குணம் இருக்குன்னு போய் டீ கடையில் எண்ணெயில் வாங்க எண்ணெய் பிடிச்சு மூஞ்சில ஊத்திடுவான். அதானே கேட்டேன். கிறுக்கு பையல துட்டுல அந்த விடிய காலம் லெச்சன் காலமே வந்துட்டாங்க முகரை வச்சுட்டு காலத மாதிரி வந்து நிக்கோரு அப்படின்னு பேசுவான். சரி அப்ப பணத்துக்கு தான் மதிப்பு குணத்துக்கு இல்லை மன்னா. தான் பிறனும் பிள்ளை தன்னோடு பிறக்க வேண்டும் பிறவி என்பார்கள். ஆகையினால என்னையா சாமி பெண்ணாக பிறக்காமல் நான் உங்க நம்மளை போன்ற திக்கச்ச மனிதர்களுக்கெல்லாம் இந்த உச்சினி மாகாளி அம்மா தான் துணை. அவன் நமக்கு துணை. கஷ்டம்னு வந்தா கடவுளை தேடணும். சரிதான். மனிதர்களை நம்பி இருக்க கூடாது. சந்தோஷம் இருந்தா நல்ல வீட்டுல டிவியை போட்டு நாடகத்தை பார்க்கணும். சங்கடப்பட்டா சாமியை கும்பிடணும். எனக்கு ஒரு சங்கடம் வந்தா தான் தாயே எனக்கு இந்த சங்கடத்தை விட்டு வீழ்த்தியாக்கணும், எனக்கு அருள் செய்ய வேண்டும்மா, என்ன மத்தனம் காப்பாத்து அப்படின்னு நினைக்க கூடாது. இந்த உலகத்து மக்களையும் காப்பாற்றணும், ஊர் மக்களை காப்பாற்றணும், நம்மளையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வணங்கணும். அதாவது தவம் செய்யும் போது மகனமாக இருந்து தவம் செய்யணும். கண்ணை மூடி சாமி கும்பிடும் போது கண்ணை முழித்து கும்பிடணும். கண்ணை முழித்து சாமியை கும்பிடத்தான் செய்யலாம். சரி அப்படி கண் முழித்து சாமியை கும்பிட்டா நம்ம கவனம் எல்லாம் பல பக்கம் போவோம். இப்ப இந்த பொம்பளை எல்லாம் உட்கார்ந்து இப்ப வில்லு பார்க்காங்கன்னு வைக்கி. சரி அதுல சில பேர் நினைப்பாங்க, எப்படி சில பேர் நினைப்பாங்க, எப்படி இந்த பிள்ளை இந்த கம்மல் எங்க வாங்கியிருக்கோம், அதானே கேட்டேன். இதானே இந்த பிள்ளை இந்த சேலை எங்க எடுத்திருக்கோம், அதானே கேட்டேன். இந்த வாட்ச் எங்க வாங்கியிருப்பா, இது வந்து அவங்களுக்கு கண்ணெல்லாம் பல சிந்தனையா ஓடும். இது வந்து ஒரு ஊர்ல என்ன ஆமா இந்த வாட்ச் எங்க வாங்கிச்சு தெரியுமா, ஒரு ஊர்ல அன்பளிப்பா தந்தாங்க. அதானே உண்மை. அப்போ சரி நம்ம கண் முழிச்சுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து எண்ணங்கள் பல விதமா போகும். நம்ம எதை பார்க்கிறோமோ அதைத்தான் நம்ம மனசு யோசிக்குமா. நம்ம இந்த சேலை எங்க கொடுத்தாங்க தெரியுமா, நேத்து எங்க படிச்சோம், எங்க படிச்சோம் மேகடல்ல
கடலுக்குள்ள போய் நீச்சல் அடிச்சா அங்க வந்து குறுப்பு சேலை எடுத்துட்டாவ. இவளுக்கு பாப்பாளுக்கு ஒரு குறுப்பு சேலை எடுத்து கொடுத்தாவ. ஆமா கண்ணே பிடிக்கல. அவர் அப்பளே கண்ணு தெரியாதுன்றாரு. சரி அவர் சொல்லி குத்தம் இல்ல. சரி சரி சொல்ல. பாக்கும்போது நம்மளுடைய கவனங்கள் மாறும். சரி அதற்கு தான் என்னையா சாமியை கும்பிடும் போது கண்களை மூடி கும்பிடணும்னு சொல்லி இருக்காங்க. அப்படியா? நம்ம கண்களை மூடும் போது நம்ம மனதாகப்பட்டது ஒரு நிலைப்பட்டு சரி அந்த சாமி இடத்துல நம்ம கஷ்டம் எல்லாம் நமக்கு தீர்ந்து போகணும். அப்பதான் கடவுளை நினைப்போமா. அப்ப முழிச்சிட்டு இருக்க விட்டு அள்ளி கொடுத்துருவாங்க. அதுக்கு தான் சாமியை கண்ணை மூடி சாமி கும்பிடணும்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவாங்க. சரி இருக்கட்டும். அதனால தீராத வினைக்கு தெய்வமே துணை. ஆமா கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். நம்பினோர் கெடுவதில்லை. அது 4 முறை தீர்ப்பு. ஆமா 4 முறை தீர்ப்பு. அதனால் சிவபெருமான என்னை நம்ம அல்லும் பகல 60 நாளிகையும் தவம் இருக்க வேண்டும் என்று நாகராஜனும் நாகக்கண்ணியுமாக என்ன செய்கிறார்? அந்த நாகலோக பட்டணத்திலே தவம் இருக்க வேண்டுமே என்று அவர் தவச்சாலை எப்படி அலங்கரித்தார் தெரியுமா? எப்படி? சாந்தி கொண்டு தலைமேல் சாந்தி கொண்டு மெல்ல அப்பா எவ்வளவு பொருள் பிள்ளைக்கு தவம் இருக்கணும்னு இத்தனை பொருட்களையும் எடுத்து வைத்து சரி கடைசியாகவே கோழி முட்டை வைத்து கோழி முட்டைக்கு மேல் குண்டு ஊசியை நாட்டி ஆமையா ஊசி முனையின் மேல் இருபேர்களும் நின்று கொண்டு நாசி அடக்கி அவர்கள் ஊசி தவங்களையே
வருகின்ற போது ஒரு நாள் அல்ல 2 நாள் அல்ல எவ்வளவு நாள் ஒரு வாரம் அல்ல 2 வாரம் அல்ல எவ்வளவு 12 வருட காலங்களாகவே தவமிருந்து வந்தார்கள். ஆமையா 12 வருடமா தவமிருந்து வந்தாங்கன்னா நம்ம செவ்வாய் வெள்ளியான கோயிலுக்கு போக மாச்சலா தெரியுது. ஏன் எரிச்சலா இருக்கு? எரிச்சலா இருக்குன்னா அந்த அம்மா கோயிலுக்கு போகணும்னு அப்பந்தான் புறப்பட்டு நிப்பா. சரி ஒன்னே மாதிரி குடிகார அளவு வீட்டெல்லாம் கழுவி விட்டுட்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் கோயிலுக்கு போகணும்னா அந்த பொம்பளை ஆளு வீட்டெல்லாம் கழுவி விட்டுட்டு குத்து விளக்க தேய்ச்சி நல்லா கழுவி காய வச்சு ரெண்டாவது எடுத்து மாட்டி அதுல எண்ணெயை ஊத்தி அழகா அந்த அம்மா விளக்க ஏத்தி ஆடை அலங்காரம் பண்ணி முகமெல்லாம் மஞ்சளை தேய்ச்சி குளிச்சு நல்ல நெத்தியில குங்குமம் பொட்டு வச்சு நேர் ஊச்சி எடுத்து வகுந்து நிறைய பூ வச்சு அந்த அம்மா போனான்னா அம்மன் சிலையே கோயிலுக்கு போற மாதிரி இருக்கும். 4 பழத்தை வாங்கி பாக்கு சூடம் சாம்பராணி வாங்கி அந்த அலங்கார தட்டுல எடுத்துக்கிட்டு வெளியே அப்பந்தான் கோயிலுக்கு போன்னு கிளம்புவாங்க. கோயிலுக்கு போகணும்னு அவ அப்பந்தான் கிளம்புவா பாரு. அதுக்குள்ள வீட்டுக்காரன் அங்க இருந்து வந்துருவான். கதவை பூட்டிக்கிட்டு இருப்பா. பூட்டிட்டு திரும்பி பாப்பா அங்க இருந்தவன் அப்படி 8 அடி ரோட்ட அப்படி அளந்துகிட்டு வருவான். அவர் அளந்தது சரியில்லை. அதனால இவர் அளந்துகிட்டு வருவாரு. 8 அடி ரோட்ட 16 அடி அளந்து போகும்போது மாப்பிள்ளையா போவாரு. வெள்ளை வேட்டி தான், வெள்ளை சட்டை தான், வெள்ளை துண்டு தான். அந்த வெள்ளை சட்டையில 10 ரூபாய் வச்சா 20 ரூபாய் மாதிரி தெரியும். சட்டையினுடைய மகிமை அது. சட்டையோட மகிமை அப்படி. ஆமா. அந்த சட்டையும் போட்டுக்கிட்டு நெத்தியில பட்டை, கழுத்துல உத்தராச மாலை, ஆமா உத்தராச கொட்டை, செந்தூர பொட்டு, ஆமா கைக்கு வாச்சி, கைக்கு ஒரு காப்பு, இத்தனையும் போட்டவர் போகும்போது நல்லா போவாரு. வரும்போது அப்படியே வருவாரு. எப்படி வருவாரு? வேட்டி அவுத்து தலையில தலப்பா கட்டி இருப்பாரு. டவுசர் போட்டுருப்பாரு. அதானே கேட்டேன். தெருவுல வர முடியுமா? நாய் சும்மா விடுமா? அதத்தான் கேட்டேன். இல்ல வேட்டி அவுத்துட்டாரு. வேட்டி அவுத்து தலையில தலப்பா கட்டி இருப்பாரு. சரி. மேல போட்டிருக்காரு மேச்சட்டை. அந்த மேச்சட்டைய கலத்தி பக்கத்துல வச்சிருப்பாரு. ஏன் வச்சிருக்காரு? பணிவு. மழை வந்தாலும் அப்படித்தான் வாரான். அப்படியா? வெயில் அடிச்சாலும் அப்படித்தான் வராரு. என்ன கணக்கு? ஆமா புழுக்கமா இருக்குன்னு காத்தோட்டமா வருவோம்னு வராரு. சரிதானே? சரி. மாத்தி இப்ப அடிக்கி. ஆமா இப்ப மேசட்டைய கலத்தி கக்கத்துல வச்சிருப்பாரு. சரி. தோல்ல போட்டிருக்காரு துண்டு. அத கையில வடிவேல் மாதிரி சுத்திக்கிட்டு நாளைக்கு வர சண்டை இன்னைக்கே வீட்டுக்கு இழுத்துட்டு வருவாரு. அதானே கேட்டேன். என்ன மிஞ்ச எவமல இருக்கா? அதானே கேட்டேன். அவன் யாரு இருக்கா? நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தா வந்து பாரு. அதானே அப்படிம்பா. அவர் என்னை வேற விவரமான சண்டைய பேசி முடிச்சிருப்பாங்க. நீ குடிச்ச உடனே அப்பன் அவருக்கு உள்ள ரோசம் ஏறிக்கிட்டு வரும். வருவாரு எதிர வர ஆளு நினைப்பாரு. அப்ப வந்த உடனே இந்த பேர்ல தொட்டோம்னு வைங்க பொத்துன்னு கீழே விழுந்துருவான். பழி நம்ம மேல வந்துரும். ஐயா நம்ம ஏட்டையா நம்ம ஐயா காவல்துறை அதிகாரி இருக்கால நம்மளை கொண்டு உள்ள வச்சிருவாங்கன்னு சொல்லி இவர் கிட்டே போக மாட்டாங்க. துஷ்டரை கண்டா தூர விலகுன்னு இருக்கான். என்னத்தையும் கொலைச்சிட்டு போ, என்னத்தையும் சொல்லிக்கிட்டு போ. சரி அப்படின்னு வாரவனும் கூட விலகி போயிருவான். ஆமையா வரும்போது சும்மாயா வாரான். என்னைதான் ஏ லட்சுமி என்ன கோயிலுக்கா போற? நம்ம கோயிலுக்கு தான் போறேன். அத்தானுக்கு வயிறு பசிக்கிற மாதிரி இருக்கு, சாப்பாடு வச்சு தந்துட்டு போயிட்டு வா. சாப்பாடா? இன்னைக்கு வீட்டுக்கு வந்தோம்னா செல்லுன்னு விழுவான். சரி. அன்னைக்கு அத்தானுக்கு சாப்பாடு வைக்கணுமா? ஆமா அன்பா சொல்றான். சரி. அத்தாமனா இவ செத்தா இல்ல? ஆமா அத்தாமனா செத்தாதான். சரி. அத்தானுக்கு சாப்பாடு வச்சு தந்துட்டு போ. குடுத்துட்டு போமா. சண்டாள பாவி நீ வந்துட்டியா? இன்னைக்கு போன மாதிரி தான். ஏன் நீச பேல? இந்த கதவை திறந்து சரி அந்த அம்மா அடுப்பங்கரையில போய் ஒரு தட்டுல சாப்பாடு போட்டு அதுல சாம்பார ஊத்தி இவன் குடிக்காரன். சரி. வாசல்ல உட்கார்ந்திருப்பான். ஆமா. கையில கொண்டு போய் குடுக்கவா? சரி. அப்படின்னு அந்த அம்மா அடுப்பங்கரையில உட்கார்ந்துக்கிட்டு ஆமா டைல்ஸ் போட்ட வீடு. சரி. டைல்ஸ் போட்ட வீடுனா எப்படி இருக்கும்? நல்ல வளவளன்னு இருக்கும். அடுப்பங்கரையில இருந்து அங்க இருந்து லிஃப்ட்ல அனுப்புவா. அதேதானே கேட்டேன். ஆமா தட்ட. சரி. லிஃப்ட்ல இந்த அம்மா அனுப்புன உடனே என்ன ஆகும்? மினி பஸ் கை காட்டுன மாதிரி கை காக்கணும். மினி பஸ் மரிச்சத மாதிரி கையை நீட்டி தட்ட மரிச்சிருவாரு. சரி. பரவாயில்ல போதையிலும் தெளிவா இருப்பாரு. ஆஹா. மினி பஸ் மரிச்சத மாதிரி தட்ட மரிச்சு கையில தூக்கி வச்சு சாப்பிடுவான் பாரு. என்ன? கையை போட்டு அலஞ்சி சரி சாம்பார் எடுத்து ஒரு வாய் வைப்பா. சரி. சத்தம் கட்டாம திங்க வேண்டியதானே? திங்க மாட்டாங்களா? வீட்டுக்காரியை காப்பா. உள்ள ஒரு ஆள் இருக்காங்களா? ஏடி என்ன? ஏ லட்சுமி என்ன? சாம்பார வச்சிருக்க உன் முகர மாதிரி இருக்கு. என்ன மனுஷன் இப்படி கேக்க? சாம்பார்ல எவண்டி பருப்பு போடுவான்? பிறகு உன் தலையா ஓட முடியும்? ஏ மூதேவி உன் மூஞ்சியவா போட முடியும்? குழம்ப பாரு. உன் தலை எடுத்தா குழம்பு வைக்க சாம்பார்ல பருப்பு போடாம எந்த சாம்பார் வைக்க முடியும்? முடியாதுல அப்படிம்பா. சரி பரவாயில்ல. அத்தானுக்கு ஒரு ஆம்லேட் போடு.
என்னது ஏ நான் கோயிலுக்கு போறவங்க நீ என்ன வேலைக்கிட்டு இருக்க மூதி அறிவு இருக்கா உனக்கு என்ன மூதிங்க கோயிலுக்கு போனோம்னு குளிச்சு முழுவி வீடு வாசல்ல தூத்து தொளிச்சு போட்டுருக்கனே சரி ஆம்லெட் கேக்க உனக்கு நான் தர முடியுமா இல்ல உனக்கு ஆம்லெட் போட முடியல வை ஒரு ரசம் வச்சிருக்கேன் ஊத்திட்டு வரேன் ரசத்தை ஊத்திட்டு வரேன் அந்த சாப்பாடை தூர வச்சிருவா சரி இன்னொரு தட்டுல சாப்பாடை போட்டு ரசத்தை ஊத்தி கொடுப்பா சரிதான் அதை யாரும் இல்லாம சாப்பிட வேண்டியதானே சாப்பிட மாட்டாமல சாப்பிட மாட்டான் உள்ள ஒரு தம்பி இருக்காமல உள்ள ஒரு அரக்க இருக்கான் பாரு சரி அவன் கேப்பான் என்ன சாம்பார் தான் அப்படி வச்சிருக்க ரசத்தையாவது நல்லா வச்சிருக்கியா என்ன இப்ப நல்லா சாம்பார் ஏண்டி இவ்வளவு தண்ணியா இருக்கு ரசம் தண்ணியா இருக்கு தண்ணியா இல்லாம பிற உனக்கு சாம்பார் மாதிரி கட்டியாவா இருக்கும் ரசம் உனக்கு பிற தொட்டுக்கிட்டுதாப்லையா இருக்கும் அதானே கேட்டேன் ரசம் தண்ணியா இல்லாம பிற எப்படி இருக்கும் ரசம் வச்சிருக்க கூடாது விஷத்தை வச்சிருக்கணும் அப்படியா ஆமா அப்படி குருணமர் அஞ்சாறு அள்ளி போட்டுக்கணும் அப்படின்னா சரி அவன் கூட போராடி பேசி முடிச்சு அவனை சாப்பிட வச்சு வீட்டுக்குள்ள போட்டு கதவை அடைச்சு அவன் கோயிலுக்கு போகணும்னு அங்க பூசையே முடிஞ்சு போகும் அதேதான் இந்த பேய மூஞ்சில முடிச்ச அன்னைக்கு அப்படிதான் அடுத்த வாரம் போய்க்கிடும் கதவை பூட்டி அவனை உள்ள தள்ளிட்டு அந்த அம்மாலும் படுத்து வரீங்க அதேதான் எங்க போக முடியாது நம்ம குடும்பத்துல ஒரு நாள் கூட வீட்டுல இருக்க மாட்டேன் வேலைக்கு போயிருவேன் சரி 500 ரூபாய்க்கு வேலை பார்ப்பேன் சரி பக்கத்துல வேலை பார்க்க ஆள்கிட்ட 200 ரூபாய் கடை வாங்கி சரி 700 ரூபாய்க்கு நல்லா குடிப்பேன் சரி நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவேன் நீ இருக்கணும் பாரு உலகத்துல பொண்டாட்டி எப்படி போனானே பிள்ளை எப்படி போனானே நமக்கு தேவை நம்ம உடல் சொகுசு பொண்டாட்டி பிள்ளை ரேஷன் அரிசி போய் சாப்பிடுவா கலகட்ட மனுஷன் என்ன இந்த மாதிரி பண்ணுது நாளைக்கு 60 வயசாகி 60 வயசு என்ன 50 வயசான கீழே படுத்துப்பேன் அப்ப தெரியும் பொண்டாட்டி அருமை அன்னைக்கு நீ அலைஞ்சிய இன்னைக்கு வந்து முடியலன்னு படுத்து கிடக்கியாங்க வெக்கம் கட்டவனே பருப்பு கடையில துடுப்ப வச்சு இடிச்சு அப்போ அத மாதிரி கோயிலுக்கு போனோம்னு சொன்னா இவ்வளவு சங்கடப்பட்டு இருக்கோம் என் வீட்டுல போய் ஆனா 12 வருடமா சரி உன் வீட்டு கதை நாளைக்கு ஆமா சரி இருக்கட்டும் 12 வருடமா நாகராஜனும் நாகக்கண்ணையும் பார தவம் இருந்து வராங்க இத்தனை வருடமா தவம் இருந்திருக்கமே இறைவன் இன்னுமே நமக்கு வரலையே ஐயா ஒருவேளை நம்ம தவத்தில் ஏதாவது குற்றம் குறை இருக்குமோ இல்லை நாம தவறாகவே தவங்களை செய்திருப்போமோ என்ற ஆண்டவனை எண்ணி இருவேர்களும் அழுது புலம்புகின்றார்கள் எப்படி ஐயா ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா சம்போ சங்கரா பாரு சம்போ சங்கரா சம்போ சங்கரா அவத்தை பாரு சம்போ சங்கரா என்ன குச்சம் செய்திட்டேனோ சம்போ சங்கரா சங்கரா பாராம இருப்பதேனோ சம்போ சங்கரா பாராம இருப்பதேனோ சம்போ சங்கரா ஆடாதே கைலாசம்
ஆடுகின்றது. அப்படியே ஆடுகின்றது. எப்ப பார்த்தாலும் காபி. காபி. கிளாஸ் பாரு எத்தனை அடிக்க வச்சிருக்கேன். கிளாஸ் 6-7 கிளாஸ் ஆகி போச்சு. நாளைக்கு இப்படியாகல உனக்கு சுகர் மாத்திரை போடணும். ஏற்கனவே வீட்டுக்கு வரும்போது 4 கிளாஸ் குடிச்சு தான் வந்தாரு. அது வேற. டீ. ஆமா. அது கடு காபி. கடு காபி, கடு டீ. பால் காபி. கடு காபியும் குடிக்கல, பால் காபியும் குடிக்கல. டீ தான் குடிச்சேன் இப்போ. அப்ப நாகராஜன் நாகக்கண்ணையின் தவத்தின் மகிமையினாலே சரி ஆடாத கைலாசம் ஆடுகின்றது, அசைகின்றது. அசைகின்றது. அப்போ கைலாசமே ஆடி அசைகின்ற வேளையில் என்னையா ஆண்டவனாகிய சிவபெருமான் பார்த்தார். இந்த கைலாசமே நடுங்கும் அளவுக்கு யார் தவம் இருந்து வராங்க, யார் வாரா அப்படின்னு பார்த்த உடனே என்னாச்சு? நாகராஜனும் நாகக்கண்ணியும் தவம் இருப்பதை நாதன் சிவபெருமான் கண்டுகொண்டார். அவர் தவத்தை கண்டும் காணாதவரை போலவே கடவுள் இருந்தார். ஆகா. ஏன் அப்படின்னா எதுக்கு? இந்த சென்மத்தில் அவங்க 2 பேருக்கு பிள்ளை இல்லைன்னு தெரியும். அதனால ஆண்டவே கண்டும் காணாதவரை போல சரி என்றைக்கும் போல அன்றைக்கும் அகில உலகம் எல்லாம் அமுதலக்கவே பயணம் வருகின்றார்கள். அமுதலக்க பயணம் வரும்போது என்னையா அந்த ஆதிவராசக்தி அம்பிகை அங்கையர் கண்ணி ஆமா ஆண்டவா பரம்பொருளே என்னைக்குமே நீங்க மட்டும்தான உலகம் எல்லாம் படியலக்க போறீங்க. நான் பார்வதி கைலாசத்திலே ஒத்தையில இருப்பதனால என்னையா இன்னைக்கு கண்டிப்பா உங்க கூட நான் வரத்தான் போறேன். அந்த டிவியை போட்டு பாரு. டிவியை போட்டு பார்க்க அப்ப டிவி கிடையாது. அப்போ டேப் ரெக்கார்ட போட்டு டிஎம் சௌந்தரராஜன் பாட்டா கேளு. அப்ப டேப் ரெக்கார்டும் கிடையாது. அப்ப செல்ல போட்டு பாரு. டிவியே இல்லங்க செல்ல போட்டு பார்க்கலாம். செல்லு கிடையாதோ? பரவே. அந்த கால டிவி, டேப் ரெக்கார்ட், லேப்டாப், சரி இந்த செல்லு, தந்தி அடிக்கலாம் அப்ப அதுவும் இல்ல. செல்லு இருந்துச்சுனா எந்திரத்தினால எதுவுமே கிடையாது. செல்லு இருந்துச்சுனா எரிக்கலங்க இப்ப வெட்டியாந்து போடணும். எதுல? செல்லுல. கோழிக்குட்லயா? கோழிக்குட்ல. அந்த செல்லு இல்ல. வேற இது வேறயா? இது மொபைல் டச் போன். ஆமா டச் போன். பரவே. ஆமா. என்ன வேலை செய்ய மாட்டோம். பேட்டரி தீஞ்சு போச்சு. அப்ப எந்திரத்தினால எதுவும் இல்ல பாருங்க. என்னையா? ஆண்டவா பரம்பொருளே ஐயா பார்வதி ஒத்தையிலே இருப்பதனால உங்களோட வந்து ஆண்டவனார் வடியடப்பை ஆதிசக்தி பார்க்க வேணும். கடவுளோட வடியடப்பை கண்ணந்தங்க பார்க்க வேணும். உங்களோட படியடப்பை உங்களோட படியடப்பை நாமயவளும் பார்க்க வேணும். தம்பிய பாரு. அவனுக்கு என்ன கோயில் கொடை அதுமா ஒரு டவுசர் போட்டு விட்டுருக்கியா? டவுசர் இவ்வளவு பொம்பளை உட்கார்ந்திருக்கான் தெருவுல சும்மா போறான். பீரோல எடுத்து வச்சிருக்கேன் போட்டுவான்னு சொன்னேன். நம்ம பாட்டை கேட்டா ஓடியாந்துட்டான். ஒரு டவுசர் போட வந்துட்டாரு. அவனுக்கு ஒரு டவுசரை போட்டு கூட்டி வந்திருக்கலாம். நாளை போட்டா தான் அவன் போடுவான். ஆமா நாளை முத பாப்போம். சரி யாரு கரோ ஏ ஆண்டவனே பகவானே ஆதிசக்தி வார்த்தைகளோ ஆண்டவா என்ன உங்க கூட வரத்தான் போறேன். உங்க படியிலப்ப நான் பார்க்கத்தான் போறேன். கண்டிப்பா பாப்பேன். ஏய் பார்வதி என்ன என்னோடு உன்னை நான் அழைத்து செல்வதில் ஒரு குறைகளும் அல்ல. இல்ல இந்த ஆண்டவன் உலகத்தை ஒரு விதமாக படைத்திருக்கிறேன். ஆமா ஆனால் அங்கு உள்ள மானிட மனுக்களை எல்லாம் ஆண்டவன் நான் பல விதமாக படைத்து உள்ளேன் பார்வதி. ஒருவரை கூனாக படைத்திருப்பேன். ஆமா இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். கூன் குருடு செவிடு பேடு நொண்டி மூக்கரை இருந்ததே இந்த அம்மா இப்ப கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துல பிறந்துருவா. இப்ப அம்மா பிறக்க போறா. கொஞ்ச நேரம் இருந்து கேட்டு போலாம்ல. பிறந்த உடனே வீட்டுக்கு வருவா. ஆமா காத்து கொடுப்பா. அது வேற ஒண்ணும் இல்ல. சேடா கடா போகுது பொறுத்து. அப்படியா? சரி போவாதங்க கொஞ்ச நேரம் இருங்க. கூன் குருடு செவிடு பேடு நொண்டி மூக்கரை. ஆமா குழந்தை உள்ளவர்கள் குழந்தை இல்லாதவர்கள். ஒரு ஆளுக்கு இந்த உலகத்திலே
பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன். சரிதானே? ஆனா அங்குதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிக்க உப்பில்லா கூழ் இருக்காது பார்வதி. ஆமா. அவங்களுக்கு நான் ஒரு கோட்டை பொட்டப்புள்ள கொடுத்திருப்பேன். ஒரு கோட்டைனா எவ்வளவு? 21. ஆமா. அப்ப காக்கோட்டை, சரி, அரைக்கோட்டை, சரி, முக்கா கோட்டை, ஆமா, முழு கோட்டி. யார் முழு கோட்டி? யாரு முழு கோட்டைன்னு? முழு கோட்டைன்னு சொல்லு. உனக்கு அப்படி கேட்க. ஆமா, தாத்தா இருக்க வரைக்கும் பேசுவேன். தாத்தா போயிட்டோம்னு வை, இப்படி பேச முடியாது. காக்கோட்டை, அரைக்கோட்டை, முக்கா கோட்டை, முழு கோட்டைன்னு இப்படி கோட்டை கணக்கு தான் சொல்லுவாங்க. ஆமையா. 21 பெண் குழந்தை வரைக்கும் நான் இறைவன் படைத்திருப்பேன். சரி. ஒரு ஆள் மாளிகையில் இருப்பார், இன்னும் ஒருவர் மண் குடிசையில் இருப்பார். ஒருவர் கோடீஸ்வரராய் இருப்பார், இன்னும் ஒரு ஆள் குடிசையில் இருப்பாருடி. ஆமா. நீ பெண்ணா பிறந்தவா, பேழை மனம் கொண்டவா. சக்தியின் மனது இறக்க குணமுடையது. சரி. நீ வந்தேன்னு வச்சுக்க, உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டேன். அவருக்கு என்ன ஆச்சு? என்ன? இந்த அம்மா ஏன் இப்படி இருக்காங்க? அதானே கேட்டேன். ஐயாவுக்கு என்ன ஆச்சு? அப்படின்னு உன் வாயை வச்சுக்கிட்டு நீ ஒரு காலமும் சும்மாவே இருக்க மாட்டேன். இருக்க மாட்டேமா? பெரிய வீட்ல இருக்காரு, இவர் ஏன் சின்ன வீட்ல இருக்காரு? ஆமா, சின்ன வீட்ல போய் உட்கார்ந்திருக்காரு. அவர் சின்ன வீட்ல. அதனால என்னோடு நீ வந்தேன்னு சொன்னா என்ன? படியலக்க நேரம் இருக்காது, உனக்கு பதில் சொல்லதான் நேரம் இருக்கும் பார்வதி. ஆமா. அதனால நீ கைலாசத்துல இரு, ஆண்டவன் நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரேம்மா. ஆண்டவா. என்ன? இப்போ என்ன? என்ன? உங்க கூட வரும்போது ஒரு வார்த்தையை நான் பேசக்கூடாது. அதேதான். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். கண்டிப்பா உங்க கூட வரும்போது நீர் படியிறக்கிறது வரைக்கும் நான் எதுவுமே பேச மாட்டேன். அப்படியா? பார்வதி. என்ன? ஓ வாயினால் சொன்ன உன்னை நான் நம்ப மாட்டேன். வாயிட்டு சொல்லாம பாரு எப்படி சொல்ற? பார்வதி, எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடுத்தா நான் உன்னை அழைத்து போகிறேன். ஓ சத்தியமா? சத்தியம் உங்களுக்கு யார் மேல வேணும்? யார் மேல? உங்க அண்ணன் இருக்காரே கோபால கண்ணே, அதானே. அவர் மீது ஆணையிட்டு கொடுத்த ஆண்டவனோடு நீ அழகா வரலாம். வரலாமா? அப்படியா? ஆமா ஆமா. உங்க அண்ணன் இருக்காரு ஒரு ஆளு. சரி. அதனால நான் எங்க அண்ணன் மேல சத்தியம் பண்ணி தாரேன். தாரேன். எங்க அண்ணன் கோபால கண்ணே மேல சத்தியமா உங்க கூட வரும்போது நான் ஒரு வார்த்தையுமே பேச மாட்டேன். பேச மாட்டேன் ஐயா. சத்தியம் சத்தியம் சத்தியம். அடிச்சதே அடிச்சியா? நச்சுன்னு அடிக்க வேண்டாம். பாவம் இல்ல. அப்படியா? அவர் பேச்ச கேட்காத தாத்தாவ. உன்னை அடிக்கணும், நான் எப்பவுமே அடிச்சிருப்பேன் தெரியுமா? அடிக்க மாட்டேன்னு தெரியுதா? அப்படியா? உன் கையில அடிவிட நான் கொடுத்து வச்சிருக்கணும். வேணா 4 அடி அடியேன். இல்ல பொம்பளை பூரா வரிசையில வாங்க. அவளெல்லாம் சொல்லல, அவள சொல்லல. நீ தானே பொம்பளை கையால அடிக்க கொடுத்து வைக்கிறேன். கண்டிப்பா என் வீட்டுல நல்ல வெஞ்சாமரைய கொண்டு அடிப்பா. வெஞ்சாமரம்னா என்ன? விளக்கமாறு. ஆமா, அதுக்கு தான் கழுதைக்கு பேரு முத்துமால. அந்த மாதிரி என்னைவா தெரியுமா? நான் போற போக்குல சப்பு சப்பு சப்புன்னு 4 போடு போடுவா. ஈக்கிமாரு. நான் அடி தாங்க மாட்டாம கதவை திறந்துட்டு ஓடியாந்துருவேன். நம்ம அண்ணாச்சி மாரு அங்க நிப்பாவ. சரி. என்னையா மேல எல்லாம் ஒரு ஈக்கிமாரா இருக்கு தலையில. வீட்டுக்காரி ஒத்தையில வேலை பார்த்தா தான் ஒற்றை அடிச்சு கொடுத்தேன். ஒற்றை அடிச்சதுனால கொஞ்சம் தூசி இருக்குன்னு தட்டுவேன். ஆமா. பொம்பளை கையால அடிப்படை கொடுத்து வைக்கணும். எல்லாரும் இப்ப வரிசையில தான் வர போறோம். அப்படியா? என்ன தொட மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க, பாவம் பண்ணி விட்டுருவாங்க. என்ன? அண்ணன் கோபால கண்ணே மேல சத்தியமா? சரி. படியிழந்து முடிக்கிறது வரைக்கும் நான் உங்க வார்த்தையை மீறி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். ஆட்டுமென்று சம்மதித்தார்கள். சரி. வா போட்டு சட்டங்களை வாங்கிய பார்வதி. ஆமையா. அகில உலகம் எல்லாம் அமுதளக்க வேணும் என்று வேண்டும் வேணும் பார்வதி. ஆண்டவனும் பார்வதி. அன்றையத்தை நம்மதில அமுதளக்க வேணும் என்று நாளை தனைய கொண்டு நாடு எங்கு வருவாரா? தனைய கொண்டு வருவாரா? தனைய கொண்டு மாநிலம் வருவாரா? கொண்டு கொண்டு படைத்த மனுக்களுக்கு படி இழந்து போட்டார். கல்லில் வாழ் தேரை முதல் கல்லில் வாழ் தேரை முதல் கற்ப சிசு உயிர் வரைக்கும் உயிருக்கும் உருவாகும் குஞ்சுக்கும் படி இழந்தார். மாங்கொட்டைக்குள் இருக்கும் வண்டுக்கும்
படி இழந்தார்கள். ஆமையா. எந்த உயிரும் தப்பல. சரிதான். இறைவன் எல்லா உயிருக்கும் படி இழந்து முடிக்க சரி பார்வதிக்கு நடந்து வந்த களைப்பு. ஆமா களைப்பு. ஆண்டவா எனக்கு களைப்பா இருக்கு, கொஞ்ச நேரம் நம்ம அமர்ந்து விட்டு போவோம் ஆகட்டும் அப்படின்னு உடனே என்ன அப்ப ஆண்டவன் சொன்னார், என்ன சொல்லுகிறார்? சரி பார்வதி, போற வழியில நமக்கு ஏதாவது நிழலார இருந்தா அப்படியே நம்ம இருந்து விட்டு போவோம். ஆமா. கண்ணுக்கு தூரத்திலே பெரிய ஆல விருட்சகத்தை கண்டார்கள். ஆல விருட்சகம்னா பெரிய மரம். ஆமா பெரிய மரம். அப்ப ஆல விருட்சகத்தின் அடியிலே ஆதிபராசக்தியும் ஆண்டவனும் வந்து அமர்ந்திருந்தார்கள். சரி. அப்ப இரு பேர்கள் அமர்ந்திருக்க மரத்துக்கு கீழே 10 ஆடு மாடு மேயுது. மேயுது. மரத்துக்கு கீழே 10 ஆடு மாடு மேயும் போது என்னய்யா மரத்து மேல கட்டு கட்டுன்னு சத்தம் கேக்கு. என்ன சவுண்ட் வருது? என்ன இது சத்தமா கேக்கு? கட்டு கட்டுங்க அப்படின்னு உடனே என்ன ஒரு மலுக்கட்டி வருவா. அப்படியா? சரி. மரத்து மேல கட்டு கட்டுன்னு சத்தம் கேட்ட உடனே சரி பார்வதி மரத்தையே சுத்தி சுத்தி பாக்கா. ஆமா பாக்கா. ஏறிட்டு பார்த்தா பாருங்க, என்னய்யா முனிக்கொம்புல உட்கார்ந்து ஒரு சின்ன பையன் அடிக்கொப்பை வெட்டிக்கிட்டு இருக்கான். அவன் பையன் அவன் விடல. ஆமா. சில காரியம் படல. நல்ல நல்ல கடலை விடியாக்கால அவிச்சு தருவா வீட்டுக்காரர். சரி சரி இருக்கட்டும். முனிக்கொம்புல உட்கார்ந்து ஒரு 10 வயது உள்ள பாலகை அடிக்கொப்பை வெட்டி கொண்டு இருக்கிறான். இருக்கானே. அப்ப பார்வதி பார்த்தா, என்ன ஐயோ புத்தி இல்லாத புள்ள, அவன் விவரம் இல்ல. அடிக்கொப்புல உட்கார்ந்து முடிக்கொப்பை வெட்டுவாங்க பாத்துருக்கோம். இவன் முனிக்கொப்புல உட்கார்ந்து மரத்துல உள்ள கொலகொப்பை ஆட்டுக்களுக்கு அடிக்கொப்பை வெட்டிக்கிட்டு இருக்கானே, இவனை என்ன செய்ய? அவன் இறங்கினா நேரம் முட்டி முனையில இருந்து வெட்டுதான். ஏறும்போது சங்கடப்பட்டான். சரி. இறங்கும்போது படக்கன வந்துடலாம் பாரு, லேசா வந்துடலாம்னு பாக்கான். பையன் கீழே விழுந்தாம்னா பெத்தவனுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டானே. தரையிலே விழுந்தா இவன் தவிடுபடி ஆகி விடுவான். ஆமையா. பிறண்டு விழுந்தா இவனை பெட்டி வச்சு தானே பிறக்கணும். புரண்டு விழுந்தானையானா என்னய்யா உடம்ப பார்க்க முடியாத அப்படின்னா பெத்தவனுக்கு தான் தெரியும் பிள்ளையோட அருமை என்னன்னு. நம்ம முட்டை விடுற கோழிக்கு தான் பிட்டி வலிக்கும். சரி ஆண்டவா, என்ன அதோ பாருங்க, என்னய்யா ஒரு சின்ன பையன் முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்குப்பை வெட்டிக்கிட்டு இருக்கா, நீர் போய் காப்பாத்துமையா. அப்ப ஆண்டவன் பார்த்தா என்ன செய்கிறார்? இந்த வழியா வாரோம் போறோம். இந்த ஆலமரமும் இங்க இல்ல, இந்த ஆடு மாடு இல்ல, இந்த மரமும் இல்லையே, கிடையாது அப்படின்னு ஞானத்தால் அறிந்து பார்த்தா. ஞானத்துல பாக்கும்போது என்ன தெரியுது? ஞான கண்ணால் அறிந்து பார்க்க சரி என்பெருமான் கண்ணபிரானுடைய வேலை. ஆஹா. பார்வதி அன்னம்னு பாராம ஆணையிட்டு கொடுத்தா ஒரு அன்னமும் நினைச்சு பார்த்தாளா? இல்ல. அப்ப இவ சத்தியத்தை மீறி நடக்காளா? சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நடக்காளான்னு பரிசோதனை பார்க்கத்தான் கண்ணபுரான் அப்படி ஒரு சூழ்ச்சியை ஏற்பாடு பண்ணினார். இதை அறியாத பார்வதி என்ன செய்கிறார்? ஆண்டவா, இப்பொழுதே பிள்ளையை சென்று நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று அந்த பகவான் சிவபெருமான் சொன்ன போது என்னய்யா பார்வதி, அவனுக்கு வாழணும்னு விதி இருந்தா வாழ்ந்தே தீருவான், சாகணும்னு விதி இருந்தா செத்தே தீருவா. வா நம்ம கைலாசம் போவோம். ஆண்டவா, என்ன நீ பிள்ளைய காப்பாத்தலன்னா உம்ம கூட ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். இவ என்ன வம்பா போச்சு? இதுதானே கேட்டேன். வராதன்னு சொன்னேன், வந்தம்னு சொன்னேன். சரி பரவாயில்லைன்னு உனக்கு வா போட்டு சட்டம் போட்டு நான் கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். அடியளக்கு வரைக்கும் எதுவும் பேச மாட்டோம்னு சத்தியம் பண்ணி கொடுத்தே உனக்கு ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இருக்காமா? நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இருக்கு. என்ன இழந்து முடிக்கிறது வரைக்கும் தான் பேச மாட்டோம்னு சொன்னேன். அப்படியா? இப்போ வேலை முடிச்சாச்சு, வீட்டுக்கு போறோம். இந்த பிள்ளை அப்படியே காப்பாத்திட்டு போவோம். எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா. சரி பார்வதி, சரி நான் சொல்லுகிறேன் கேளு. ரெண்டு பேருக்கு ஒரு சபதம். எப்படி கிட்ட அடைய நெருக்கிட்டான். சரி. அவன் எப்படி கீழே தான் வரப்போறான். அவன் கீழே விழும்போது சரி அவன் உயிர் மீது ஆசை இருந்து என்ன பத்தா அம்மான விழுந்தா பார்வதி நீ போய் காப்பாத்து. எப்பான விழுந்தா ஆண்டவன் நான் போய் காப்பாத்துதேன். காப்பாத்த போறேன். நீ காப்பி ஆத்துனேனா தாத்தா குடிக்க முடியாது. நான் காப்பி போட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம சீனி அள்ளி கூட போட்டுருவ. நல்லா இருக்கும். வீட்டுக்கு ஒரு நாளைக்கு அன்னைக்கெல்லாம் வந்த ஒரு காப்பி போட்டேன்னா அந்த காப்பில சீனி போட வேண்டாம். அப்படியா? அவளை இனிப்பா இருக்கும். அப்படியா? ஆமா. என் கை பக்குவம் அது. உம்மா கை யாரையா சொன்னா? அதானே கேட்டேன். சரி சரி. உன் கை பக்கத்தை பார்த்தா உன் கை பக்குவம். நீ இடது கையால மாவாட்டி தோசை சுடுவியா? சாப்பிட முடியுமா? நீ சாப்பிட்டு பார்த்தா தெரியும். சாதா தோசை வலது கைட்டு ஒரு குழவிய புடிச்சு இடது கைட்டு மாவை தள்ளணும். ஆமா. தள்ளி நல்ல கரைச்சி உப்பு போட்டு சாதா தோசையா சுட்டியனாலும் அடை தோசை மாதிரி கம்முன்னு மணக்கும். கை பக்குவம் அது. உன் கையை எங்க கொண்டு வச்சு யாருக்கு தெரியும்? அதானே கேட்டேன். சரி அத மாதிரி ஆண்டவே நான் போய் காப்பாத்துதம் பார்வதி. சரி அப்படின்னு ரெண்டு பேரும் பேசி முடித்தாங்க. பையனும் கிட்ட கீழே விழ போறான். சரி ஆத்திரக்காரனுக்கு புத்தி கட்ட. அதேதான். அப்ப வாங்கி வெட்டத்தானே செய்வான். வெட்டுவாமல. அந்த
பையன் என்ன வெட்டு முடிந்தா பையன் கீழே வாரான். ஏ பாவி என்ன அம்மான்னு சொல்லி இருக்கலாம், சொல்லலாம். இல்ல என்ன பத்த அப்பான்னு கூப்பிட்டுருக்கலாம், சொல்லலாம். இந்த தாயை கூப்பிட்டுருக்க வேண்டாம், குச்சினு மகாலியை கூப்பிட்டுருக்கலாம். அம்மானும் சொல்லல, சரி இல்லையா அப்பானும் சொல்லல, சொல்லல, நீனும் சொல்லல, நானும் சொல்லல. சரி பாவி எத்தனை சொன்னா? எத்தனைய சொன்னா சொல்லு, சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க ஐயா, 100 ரூபா தரேன். அம்மானும் சொல்லல, ஏழு அப்பானும் சொல்லல, அப்ப என்ன சொல்லி இருப்பான்? என்ன சொல்லிருப்ப? யாராவது சொல்லுங்க பாப்போம். தெரியாதோ? 100 ரூபா தரேன். பெரியய்யா சொல்லுங்க. நீங்க சரியா சொன்னா தாத்தா 100 ரூபாய் தருவாரு. தருவேன். கரெக்ட் கரெக்ட். கையை வீட்டு இப்ப பாத்து செல்ல பாத்து சொன்னீங்களோ? இல்ல இல்ல, அவ யதார்த்தமா சொல்லுதாவ. அப்படியா? கரெக்ட். அம்மானும் சொல்லல, அப்பானும் சொல்லல. சரி நான் சேத்தேமனா சேத்தே போனா வாக்கு சனியே போக்கல. அதானே கேட்டேன். அதுக்கு தான் சொல்லிருக்கா. ஆமா அவே வாழ்க்கை அவே வாயிலன்னு இருக்கான். ஆமா சரிதானே. நல்லதை பேசணும், நல்லதை செய்யணும். செய்யணும். அப்பதான் கடவுள் நமக்கு நல்லதை கொடுப்பாரா. ஆமையா. இன்னைக்கு நமக்கு வயிறு வலிக்குன்னு வைங்களேன். என்ன என்ன பெத்த அம்மா எனக்கு வயிறு வலிக்க விளக்குதா? கட்சியெல்லாம் நடந்து போறோம், போகும்போது காலைல ஒரு சின்ன கல்லு தட்டுது. சரி அம்மா அப்படிங்கணும். ஆமா கல்லு தட்டோட செத்தனே அப்படிங்க கூடாது, சொல்லக்கூடாது. அவசகுணமா எதுவும் பேசக்கூடாது. அதான் கிடைக்கும். நல்லதை நினைச்சா நல்லதே நடக்கும், கெட்டதை நினைச்சா கெட்டதே நடக்கும். 4 பேருக்கு நல்லதை செய்யலைனாலும் பரவாயில்ல, சரி உதவி செய்யலைனாலும் உபத்திரியம் இல்லாம இருக்கணும். அவன் தனக்கு ஒரு கண் போனாலும் அவன் குடிய கெடுக்கவா, சரி அவன் குடிய கெடுக்கவான்னு சுத்திக்கிட்டு வரக்கூடாது. அப்படி வரக்கூடாது. அவன் உழைக்க, அவன் சாப்பிடுதான், அவன் நல்லா இருக்கான். ஆமா நம்ம உழைக்கணும், நம்ம சாப்பிடணும், நம்ம நல்லா இருக்கணும். சரிதானே. அப்படின்னு நினைக்கணும். தனக்கு ஒரு கண் போனாலும் எதிரிக்கு 2 கண் போகணும்னு நினைக்க கூடாது. நமக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 2 கண்ணும் நல்லா இருக்கணும். நான் சும்மா இருக்க மனுஷனே. சரி இருப்ப அடிக்கடி சொல்லிக்கிட்டு கேரு. எப்படி உண்மையா இருந்துட்டு ஊரை கெடுக்காமட்டு. சரி ஒரு வார்த்தையும் பேச கிடையாது, இது நடக்கத்தான் சொல்லுவேன். அப்படியாவது ஏதாவது இழுத்து விட்டு போவோம். ஒரு ஆளை நமக்கு பிடிக்குன்னு வைங்களேன். சரி ஒரு ஆளை பிடிச்சிருக்குன்னா அவங்கள பத்தி நல்லதா 4 வார்த்தை பேசிக்கலாம். ஆமா சரி பிடிக்கலையா, சரி அவனை பேச நமக்கு என்ன இருக்கு, ஆமா அப்படின்னு அவங்கள பத்தி பேசவே வேண்டாம். அந்த மனசு எல்லாத்துட்டும் இருக்கணும்ல, எல்லாத்துக்கும் அந்த மனசு இருக்கணும்ல. கண்டிப்பா அப்படி நினைச்சா தான் ஒரு பிரச்சனை இல்லையே, பிரச்சனையே வராத. சரி அதனால என் பார்வதி என்ன நான் சொன்னேன், விதி போகும் வழியில தான் மதி போகும் இருக்கான். ஆமையா அவனுக்கு வாழணும்னு விதி இருந்தா அவன் அம்மான்னு கூப்பிட்டுருப்பான், சாகணும்னு விதி இருக்கு, செத்தம்னு இருந்தா செத்து போனாண்டி, செத்து போனா வா நம்ம போவோம் போவோம் போவோம். அப்படி என்று ஆண்டவன் சிவபெருமான் அழைத்த போது ஆமையா அங்கார கோபம் கொண்டு ஆதிசக்தி பார்வதி பார்வதியாள் அவருக்கு பின்னாலே நடந்து கடந்து தேவி வாராரே லோக வழியாக கைலாசமோ வாராரே கைலாசமோ வாராரே கண்டு ஆண்டவா என்ன அதோ பாருங்க, என்னது ஒரு ஆணாகமும் பெண்ணாகமும் உங்க பேரை சொல்லி தவம் இருந்து வராங்க. சரிதானே. அவங்க 2 பேரும் ஏன் தவம் இருக்காங்க, எதுக்கு தவம் இருக்காங்க, என்ன காரணம்? பார்வதி என்னம்மா 12 வருடமா 2 பேருக்குமே பிள்ளை கிடையாது. சரி அதனால என்ன நினைச்சு அவங்க பெரிய தவம் இருக்காங்க. உனக்கு என்ன வந்திருக்கு? அதானே கேட்டேன். ஆண்டவா பிள்ளைக்காக இப்படி ஒரு பெரிய தவம் இருக்கணுமா? உடனே இந்த பிள்ளைக்கு நீங்க பிள்ளைய கொடுங்க. கொடுங்கள ஐயா. பார்வதி என்ன பிள்ளை வரம்னா என்ன சக்கா புக்கா வியாபாரமா? அதானே கேட்டேன். மார்க்கெட்ல விக்க மாங்காவா? அதானே கேட்டேன். இல்ல கத்திரிக்காவா
வாக்குல வாங்கி கொடுக்கிறதுக்கு பிள்ளை வரம்னு சொன்னா அவங்க போன சென்ம புண்ணிய கணக்குப்படி நான் குழந்தை இருக்கணும்னா இருக்கணும் கொடுத்திருப்பேன். ஆமா பாவம் செய்திருந்தா குழந்தையை நான் கொடுத்திருக்க மாட்டேன். சரிதானே? அப்படி இருக்கும்போது இவங்க கணக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு என்னடி தெரியும்? அதானே கேட்டேன். ஆண்டவா ஐயா, அப்படின்னா அவங்க ரெண்டு பேர் கணக்கையும் பாருங்க. பாருங்க. கணக்கு பார்க்கணும்னா எங்க போகணும்? சீராக கணக்கு எழுதக்கூடிய சித்திரபுத்திரன் ஐயனார். அவர் வந்தா தான் கணக்க பார்க்க முடியும். உன் கணக்கு அங்கதான் இருக்கு, என் கணக்கும் அங்கதான் இருக்கு, குடத்துக்கார கணக்கும் அங்கதான் இருக்கு. அவர் கணக்கு எங்க ஊரு டீ கடையில இருக்கு. டீ கடையில இருக்கா? 4450 ரூபாய் இருக்கு. அட பாவி. எங்க ஊர் டீ கடையில 4 மணிக்கு சாயந்தரம் சரி நல்ல முட்டை போண்டா போடுவாரு டீ கடைக்காரரு. சரிதானே? நான் சாயந்தரம் போல போவேன். அவர் போண்டாட்டி குடிச்சிட்டு பாக்கி வச்சிட்டு வந்திருக்காரு. ஆமா 4 முட்டை போண்டா சாப்பிடுவேன். சரி 2 டீ குடிப்பேன். சரி குடிச்சு எழுதிக்கோங்க அண்ணாச்சிட்டு வருவேன். இப்ப 4450 ரூபாய் இருக்கு. சரி பக்கம் போவியா? இப்ப அங்க போக மாட்டேன். குடுக்கணும் நினைப்பு இருக்கா? பைய கொடுப்போம். ஆமா நான் மேக்கூடி வந்துருவோம். சரி ஆனா நம்ம கணக்கு பூரா கைலாசத்துல இருக்கு. அந்த கணக்கும் டீ கடையில இருக்கு. எங்க பாக்கி வச்சிருக்கு அவன் எழுதி வச்சிருப்பான். அதானே கேட்டேன். இந்த கணக்கு அந்த கணக்கு இல்ல. சித்திரபுத்திரன் ஐயனார் பாப்பாரு. இந்த பையன் இடத்துக்கு போனா சரி இந்த மாதிரி செஞ்சான். சரி இந்த ஆளுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆமா அப்படின்னு கரெக்டா கணக்கு எழுதிக்கிட்டு இருப்பாரு. கணக்கு எழுதிக்கிட்டு இருப்பாரு. நம்ம நினைக்கும் எப்படி 4 செவத்துக்குள்ள. ஆமா 4 செவத்துக்குள்ள செய்தோம் நம்ம நினைக்கும். ஆமா நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி சரி நம்ம கணக்கு அப்பப்ப மேல ஏறிக்கிட்டு இருக்கு. நம்ம 4 செவத்துக்குள்ள செய்தோம். யாருமே நம்மள பார்க்கல, நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். நம்மள யாரு பார்க்க போறா? சரிதானே? அப்படி நம்ம நினைச்சு இருக்கோம். சரி கூரைக்கு மேல உட்கார்ந்து ஒருத்தன் எழுதிக்கிட்டு இருப்பான். நம்ம கணக்கு எழுதுவாரு. இந்த கூரைக்கு மேல உட்கார்ந்து இருப்பாரு. மேல உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருப்பான். அவன் எங்க போற என்ன செய்தாமன்னு எழுதுவாரு. அப்ப அப்பேர்வட்ட சித்திரபுத்திரன் ஐயனாரை வரவழைத்து அழைத்து நாகராஜன் நாகக்கண்ணியின் கணக்குகளையே புரட்டி பார்த்தார்கள். புரட்டி பார்க்கும்போது கணக்குகளையே புரட்டி பார்க்கும்போது என்ன நடக்கு? அந்த நாகராஜ மன்னனாகப்பட்டவர் என்ன செய்தார்? போன ஒரு சென்மத்தில் நாகராஜ மன்ன வந்தான். அவரும் மலைவேடனா பிறந்திருக்கான். மலைவேடனா தான் பிறந்து அவர் 8 மாத சூழ்மானை அம்பாலை எதிர்த்தான். அவன் உயிரை மாய்த்திருக்கான். மானை கொண்ட தோஷத்தாலே ஒண்ணு கிடையாது. போன சென்மத்திலே மலை வேடனாக பிறந்து சரி 8 மாத சூழ்மானை அம்பால் எய்திருக்கிறான். அதன் உயிரை மாய்த்திருக்கிறான். ஆமா மானை கொண்டாலும் பரவாயில்லையடி. ஆமையா மான் வயிற்றுக்குள் இருந்தது ஒரு அழகான பெண் சிசு. பெண் பாவம் பொல்லாத பாவமடி, அதை செய்யலாமா? சரி ஆண்டவா, அவர் காட்டாம்பல காட்டுக்கு போவாரு வருவாரு, அவருக்கு என்ன தெரியும்? சரி வேட்டக்காரனா பிறந்தா பார்க்க மாட்டான். வயிற்றுல குட்டி கிடக்கான்னு பார்க்க மாட்டான். கண்டாமனா கொல்லத்தை அலையுவான். ஆமா அது இருக்கட்டும். அந்த நாகக்கண்ணி ஒரு பெண் தானே, அவ கணக்க பாருங்க. அவ கணக்க பாருங்க. பார்வதி சொல்ல சரி நாகக்கண்ணியின் கணக்கை பார்க்கும் போது என்ன அவ இவருக்கு மேல என்ன செஞ்சா? அவ போன ஒரு சென்மத்தில் ஒரு மருத்துவமா பிறந்திருக்காள். அவ மருத்துவமா தான் பிறந்து அவ 7-8 பிள்ளைகள் மருந்த கொடுத்திருக்கா. கருவத்தாங்களை திருக்காள். அவ ஒரு மருந்த கொடுத்திருக்கா. ஒரு மருந்த கொடுத்திருக்கா. நாகக்கண்ணி உருவத்தாங்களை திருக்கா. இவன் மருத்துவமா பிறந்து 7-8 பிள்ளைகளுக்கு கருமருந்த கொடுத்து கருவெல்லாம் கலைச்சிருக்கா. இந்த கூறுகட்ட வேலை அந்த காலமே நடந்திருக்கு. கூறுகட்ட வேலை அப்பவே நடந்திருக்குன்னா என்ன? அப்ப உள்ள காலத்துல மருத்துவம் ஆஸ்பத்திரி இல்லாத காலம் அப்படி செஞ்சிருக்காங்க. ஆமா. அப்ப இந்த நாகக்கண்ணி இப்படி ஒரு பாவம் பண்ணிருக்கா. அதலி வேறு பனம்பால சுக்கா வேறு கருப்பட்டி எள்ளு கருப்பட்டி இவ்வளவும் சேர்த்து கருமருந்த கொடுத்திருக்கா. கொடுத்திருக்கா. ஆமா எங்க கிழவி சொல்லி தந்தா. முதல்ல
முதல்ல உள்ள தூக்கி வைக்கணும். எதுக்கு? அதாவது மாசமா இருக்க பெண்களை சரி அந்த அம்மா கைப்பிடிச்சு பாப்பா நாகக்கண்ணி. ஆமையா. கைப்பிடிச்சு பார்த்தான்னா என்ன ஆகும்? ஆம்பளை பிள்ளை பொட்ட பிள்ளை கரெக்டா சொல்லி விடுவா. சரி உடனே பொட்ட பிள்ளை வைங்க கருமந்த குடிச்சு உடனே கலைச்சிருவா. அதான கேட்டேன். அதனால இப்பேர்பட்ட நாகக்கண்ணிக்கு இனி குழந்தையை கொடுக்க முடியாது. ஆண்டவா பரம்பொருளே ஐயா சாமி என்னை போல பெண்ணல்லவோ கண்ணுக்கு மனம் இறங்கி பிள்ளை ஒன்று கொடுக்க வேணும். கண்ணுக்கு மனம் இறங்கி ஒன்று கொடுக்க வேணும். கண்ணுக்கு மனம் இறங்கி கை குழந்தை கொடுக்க வேணும். பார்வதியும் சொன்ன போது பகவான் ஏறு சொல்வாரு பிள்ளை வரம் கொடுத்தார் பிள்ளை மோசம் வந்து சேரும். மதலை வரம் கொடுத்தார் மதங்களை வந்து சேரும். குழந்தை வரம் கொடுத்தால் குழந்தை வந்து சேரும். என்னால முடியாது என்னால முடியாது ஈஸ்வரிய பார்வதியே என்னால முடியாது ஈஸ்வரிய பார்வதியே. ஆண்டவா பரம்பொருளே என்ன மாதிரி ஒரு பண்ணு தவம் இருக்கால நீர் பார்த்துட்டு சும்மா வாரியற உமக்கு கொஞ்சமாவது இரக்கம் இல்லையா? உங்க நெஞ்சில இரக்கம் இல்லையா ஐயா? பெண்ணுக்கு மனமிறங்கி நீங்க பிள்ளை வரத்தை கொடுங்க. கொடுங்க கொடுங்க. மங்கைக்கு மனமிறங்கி நீங்க மதலை வரத்தை கொடுக்கணும் ஆண்டவா. கொடுங்க பகவானே. அப்பமா ஆண்டவன் என்னால முடியாது என்று சொல்லும் போது அந்த பார்வதி என்ன சொல்லுகிறா தெரியுமா? எப்படி ஐயா? சாமி கல்லாய உம்மனது கல்லாய உம்மனது கடுகளம் உயரங்களையோ இருப்பாய உம்மனது இருப்பாய உம்மனது சாமிக்கு எல்லாம் உயரங்களையோ நீர் பிள்ளை கொடுக்காவிட்டால் உங்க தேவி பார்வதி படையலக்க வரமாட்டேன் பாத பூஜை செய்ய மாட்டேன் பணிவிடையும் செய்ய மாட்டேன் கைலாசம் வரமாட்டேன் கடவுள் என்று சொல்ல மாட்டேன் பொங்கி பொறிக்க மாட்டேன் பூமான் என்று சொல்ல மாட்டேன் ஆக்கி அவிக்க மாட்டேன் ஆக்கி அவிக்க மாட்டேன் ஆளன் என்று சொல்ல மாட்டேன் ஆளன் என்று சொல்ல மாட்டேன். இரு பிள்ளை வரம் மட்டும் கொடுக்கல உம்ம கூட ஒரு அடி எடுத்து நான் வைக்க மாட்டேன். கைலாசம் வர மாட்டேன் நான் கடவுள் என்று சொல்ல மாட்டேன் பாத பூஜை முடிக்க மாட்டேன் பணிவிடையை செய்ய மாட்டேன் பொங்கி பொறிக்க மாட்டேன் உங்களை பூமாமன்னு சொல்ல மாட்டேன் ஆண்டவா நான் ஆக்கி வைக்க மாட்டேன் ஆளன் என்று சொல்ல மாட்டேன். நீர் பிள்ளை வரம் கொடுத்தா தான் உங்க கூட நான் வருவேன். ஆளை விட்டு வாங்கி வரக்கூடாது. கொடி கொசா இருக்கோ திருப்பி கடி தூக்கி போட்டு கீழே போட்டுக்கிட்டு தூக்கி போட்டு பல்ல புடுங்காம விட மாட்டேன். விடிய கால வீட்டுல போய் புடுங்கு. நான் பொங்கி பொறிக்க மாட்டேன் உங்களை பூமாமணி சொல்ல மாட்டேன் ஆண்டவா என்ற ஆதிபராசக்தி ஆண்டவன் இடத்திலே சொன்ன போது இறைவன் என்ன ஆனாலும் என்னாலும் கொடுக்க முடியாது என்று சொன்ன போது அப்பந்தான் பார்வதிக்கு கோபங்கள் வந்து சாமி நீங்க இப்ப கொடுக்காவிட்டா நீங்க இப்ப கொடுக்காவிட்டா நிச்சயமா நான் கொடுப்பேன் பகவானும் கொடுக்காவிட்டா பார்வதியா நான் கொடுப்பேன் கடவுள் நீங்கள் கொடுக்காவிட்டா கடவுள் நீங்கள் கொடுக்காவிட்டா கண்டிப்பாக நான் கொடுப்பேன் கண்டிப்பாக நான் கொடுப்பேன். ஈஸ்வரனும் கொடுக்காவிட்டா ஈஸ்வரியா நான் கொடுப்பேன் சங்கரனும் கொடுக்காவிட்டா சங்கரனும் இந்த சக்தியவா நான் கொடுப்பேன். ஆண்டவா நீர் பிள்ளை வரம் கொடுக்கலையானா இப்பொழுதே நான் கொடுப்பேன். பகவான் கொடுக்காவிட்டால் இந்த பார்வதியை கொடுப்பேன். கடவுள் நீர் கொடுக்காவிட்டால் இந்த கண்ணன் தங்கை நான் கொடுப்பேன் ஆண்டவா இந்த ஆதிபரா சக்தி சொன்ன போது ஆண்டவனுக்கு கண்கள் ரெண்டும் பொறிவரக்க கடும் கோபங்கள் அதிகமாக என்னால முடியாது என்று சொல்லியும் நீ பிள்ளை வரம் கொடுப்பேன் என்று சொன்னதனால்
அதனால ஆமா பிள்ளை இல்லா இருவேருக்கும் நீயே பிள்ளையா பிறக்கணும் போ 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 தாயமாரியாக நீ பிறந்தியா இந்த மாநிலத்தை ஆள வேண்டும் எம்மா காளியாக நீ பிறந்தியா தாய களி உலகை ஆள வேண்டும் முப்புடாதியாக நீ பிறந்தியா தாய நீ பிறந்தியா இந்த மூலக ஆள வேண்டும் ஏதான் பிறந்தியா அப்பா ஆண்டவன் தான் சொன்ன போதியா ஆதி சக்தியான பார்வதியா நான் யாருக்கு பிள்ளை வரம் கொடுக்க சொன்னாலும் நீயே பிள்ளையா பிறக்கணும்னு நீங்க சாபத்தை கொடுக்கிய நான் நாகத்தின் வயத்துல போய் கருவாசனிக்க சட்டம் கிடையாது கிடையாது அது கருவுச்சு பிறக்குமானால் அது தெய்வமும் கிடையாது கிடையாது அப்படியே மண் உலகில் அவதாரம் செய்தாலும் ஆமையா என் சிவபெருமான் மறு உயிர் கொடுத்தாத்தான் அது தெய்வத்துக்கு ஈடாகும் ஆமா அப்படி இருக்கும்போது எனக்கு நீங்க மாற்று வரத்தை தாங்க தாங்கய்யா மாற்று வரம்னு சொன்னா என்னய்யா நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் நீ பிள்ளையா பிறக்க வேண்டாண்டி ஆமா அமிர்தம் என்னும் சொல்லக்கூடிய 8 அமிர்த கலசங்கள் சரி 8 அமிர்த கலசங்களை வரவழைத்து அழைத்து நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் நீ வரங்களாகவே கொடுத்து கொடுத்து 21 நாள் அரை மண்டலங்கள் ஆமையா 48 நாள் ஒரு மண்டலங்கள் நீ பூஜை இருந்து வர சொல்லு உன் 1008 சொருவத்தில் அரை சொருவத்தை எடுத்து எடுத்து நீ கருவுருவா சனித்து கை குழந்தையா பிறக்கணும் பார்வதி ஆமா அப்படின்னு ஆண்டவன் மாற்று வரம் கொடுத்தார் கொடுத்தார் நாகத்துக்கு முட்டையிடக்கூடிய வரத்தை கொடுக்கலாம் கொடுக்கலாம் நாகத்துக்கு முட்டையிடக்கூடிய வரத்தை கொடுத்தா என்ன அது ராஜநாகம் ஆமா 48ஆம் நாளையிலே தன்னை மறந்து சீறி முட்டைய கொட்டி குடிச்சாலும் குடிக்கும் குடிச்சிரும் அதுக்குத்தான் ஆண்டவன் கலசத்துல வரமா கொடுத்தார் ஆமையா அப்போ ஆதிசக்தி ஆட்டு வண்டி சம்மதித்து ஆமா அவள் ஆதி வெள்ளி கையில அவ அமிர்த கலசத்தை தான் வரவழைத்தா அவருக்கு வரமாக அம்மா கொடுப்பாளா இத உங்களோட அரண்மனையில் இங்க மேல வாசல் தன்னாரில்ல அத வட்டமாக அடுக்க வேண்டும் உங்க உடலதைத்தான் சுட்ட வேண்டும் உங்க படத்தை மேலே விரிக்க வேண்டும் வட்ட வடிவமாகவே அடுக்கி ஆமையா உங்க உடலையே சுத்தி ஆமா படத்தை மேலே விரித்து ஆமையா 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்கள் பூஜை செய்து வாருங்கள் ஆமா அது 48ஆம் நாளைக்குள்ள நாங்க அருவுருவா சனித்து தனித்து அம்மா பராசக்தி என் அவதாரத்துல நான் 8 பிள்ளையா பிறப்ப இந்தாங்க உங்களுக்கு வரத்தை பிடிங்க ஆமா பிடிங்க பிள்ளை எல்லாம் குறை உங்களுக்கு தீர்க்க போகிறேன் அப்படின்னு பார்வதி வரத்தை கொடுத்தார் கொடுத்தாள் அப்படியே பிள்ளை வரங்கள் வேணும் என்று என்னய்யா மக்கள் ஒரு பயிராக உச்சிமா ஒரு வேலையாகவே என்றென்றைக்கும் காவல் காத்து வருகின்றார் தன்னனாதீனம் தன்னானம் தன்னானம் தன தன்னனாதீனம் தன்னானோ தன தன்னனாதீனம் தன்னானோ தன்னனாதீனம் தன்னானம் தன ஏ அம்மா வருவத பாருங்கடி அவ ஆடி வருவத பாருங்கடி அம்மா வருவத பாருங்கடி அவ ஆடி வருவத பாருங்கடி அம்மா ஆடி வருவத பாருங்கடி ஆடி வருகிற உச்சி மகானுக்கு ஆனந்த கும்மி அடிங்களம்மா ஒரு குலவ போட்டு கும்மி அடியா என் ஊருக்கு பக்கத்தில் பள்ளிக்கூடம் ஐயா வசந்தப்பட்டன இந்த ஊரா ஊருக்கு பக்கத்தில் பள்ளிக்கூடம் நல்ல வசந்தப்பட்டன இந்த ஊரா இந்த ஊரா
இந்த பட்டணத்தில் உள்ள உச்சி மகாலிக்கு பறந்து கும்மி அடிங்களம்மா தன்னானே என்ன தெருவழி வாராளா அம்மா ஏழைய கண் கொண்டு பார்ப்பாளா எந்த தெருவழி வாராளங்காளி ஏழைய கண் கொண்டு பார்ப்பாளா அம்மா ஏழைய கண் கொண்டு பார்ப்பாளா அவன் நம்ம தெருவுக்கு வருவாளா தாய் நம்மளை கண் கொண்டு பார்ப்பாளா ஒரு கொலவ போட்டு கும்மி அடியா பாடி வர வெங்கல பொம்பை முழங்கி வர அதில் வில்லு பாட்டுக்காரர் பாடி வர வில்லு பாட்டுக்காரர் பாடி வர அவ ஆடி வருகிற முப்பீடாரிக்கு அந்த கும்மி அடிங்க